தமிழ் தலைவாஸ் எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் அதுல ஏதோ ஒரு இன்ட் வச்சு போடுறதாவே ஃபேன்ஸ் கருதுறாங்க. ரீசெண்டா வந்திருக்க 2 போஸ்ட் எதற்காக போட்டிருக்காங்க, என்ன ரீசன், இருக்கிறது யாரு, தெளிவா சொல்றேன் இந்த வீடியோல. முக்கியமா அந்த போஸ்ட் எதுக்குன்னு உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான ஃபுட்பால் நியூஸ் இருக்கு. நான் ரொம்ப காலமா எதிர்பார்த்த ஒரு நியூஸ், இன்டர்நேஷனல் டீமை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிஷங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஃபுட்பால் நியூஸை பற்றி தனியாக வீடியோ போடலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் ஃபுட்பால் நியூஸ்னு நான் போட்டிருந்தேன்னா எனக்கு 1000 இல்லை 500 வியூஸ் கூட போயிருக்காது, 100 பேர் தான் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம சேனல்ல இந்த நியூஸும் கேட்கறவங்க இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தமிழ் தலைவாஸ் பத்தி, பிகேஎல் பத்தி எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரே ஒருத்தர் சரண் பாபு அப்படிங்கிற ஒருத்தர், ப்ரோ இந்த ஃபுட்பால் நியூஸை பத்தி பேசுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கடைசி 2-3 நாளா எனக்கு அந்த நியூஸை ஷேர் பண்ணிட்டே இருக்காரு. நானும் ஏதாச்சும் ஒரு வீடியோல பேசிடலாம்னு நான் ஆசைப்பட்டுட்டே இருக்கேன். பட் முடியாமலே போயிருச்சு. அதனால தான் இந்த தமிழ் தலைவாஸ் வீடியோல ஆட் பண்ணிட்டேன். அண்ட் நீங்க இன்னும் என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலையா, இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. நீங்க எதுவா இருந்தாலும் அங்க எனக்கு ஷேர் பண்ணலாம், நான் உங்களுக்காக பேசுவேன். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அங்க கிளியர் பண்ணி வைப்பேன். அண்ட் இந்த ஃபுட்பால் நியூஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை பார்த்துட்டு ப்ளீஸ் தமிழ் தலைவாஸ் கண்டென்ட்டுக்குள்ள அதுக்கப்புறமா போங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களை நம்பி. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபுட்பால் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ராகுல் கேபி அப்படிங்கிற ஒரு பிளேயர் பத்தின நியூஸ். ஸோ ராகுல் கேபி உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் வந்து ஐஎஸ்எல் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேயர். இந்த ராகுல் கேபியை பொறுத்த வரைக்கும் 25 வயசாவது இவருக்கு. ஓவரால் பார்க்கும்போது 7 இன்டர்நேஷனல் போட்டி இந்தியாவுக்காக ஆடியும் இருக்காரு. ஸோ இந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஓவர்சீஸ் கிளப்ல வந்து ஜாயின் ஆயிருக்காரு. வெஸ்ட் ஆம் யுனைடெட் அப்படிங்கிற கிளப் வந்து ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்தியன் விங்கரான ராகுல் கேபியை நாங்க சைன் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ பிரீமியர் லீக் கிளப்ல வந்து இப்போதைக்கு நம்ம ராகுல் கேபி ஆட போறாரு, வேற லெவல். ஸோ இவர் ஆட போற டோர்னமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சாக்கர் டோர்னமெண்ட் அப்படிங்கறத இந்த டோர்னமெண்டோட பேரு. அண்ட் இது என்ன டோர்னமெண்ட் பேசிக்கா பாத்தீங்கன்னா இது ஒரு சாம்பியன்ஷிப் தான். இந்த டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா செவன்ஸ் ஃபுட்பாலை பேஸ் பண்ணது. செவன்ஸ் ஃபுட்பால்னா 7 பேர் ஆடுற 7 vs 7 அதான் கான்செப்ட். ஒட்டுமொத்தமா 48 டீம்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்களாம். அதுல 12 குரூப் இருக்க போது அந்த சாம்பியன்ஷிப் அடிக்கிறவங்களுக்கு $1 மில்லியன் பிரைஸ் வேல்யூ அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒட்டுமொத்தமா இது எல்லாமே யூஎஸ்ஏ நடக்க போது. அதுல முதல் முறையா இந்தியாவில இருந்து ராகுல் கேபி பார்ட்டிசிபேட் பண்றாரு. தலைவனுக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டு அடுத்த நியூஸ்க்குள்ள போவோம். அடுத்த நியூஸ் தான் முக்கியமான நியூஸ். இந்தியாவோட ஃபுட்பால் டீம், நம்ம இன்டர்நேஷனல் ஃபுட்பால் டீம் வச்சுக்கோங்களேன். சோ அவங்களால பெருசா எதையுமே சாதிக்க முடியல. இன்ன வரைக்கும் நம்ம வேர்ல்டு கப் குவாலிஃபயரை கூட கடக்க முடியாம நிறைய தடுமாறிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள்ல லேகா இருக்கு இந்தியன் ஃபுட்பால் அப்படிங்கிறது. ஓவரால் பார்க்கும்போது பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்தாலும் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வேற லெவல்ல போய் பிரஷர் ஹேண்டில் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க. அங்க பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியல. ஃபுட்பால் அண்ட் டென்னிஸ்ல இந்த பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. சோ இதே தான் இப்போதைக்கு சால்வ் பண்றதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்காங்க ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன். எஸ், ரீசெண்டா AIFF ஓட பிரசிடென்டான கல்யாண் சௌபே வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இப்போதைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இன்டர்நேஷனல் ஃபுட்பால், அதாவது இந்தியன் ஃபுட்பாலை டெவலப் பண்றதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நாங்க கொண்டு வர ட்ரை பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க இந்தியன் ஃபுட்பாலை உயர்த்துவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அதற்கு ஏத்த மாதிரி தான் இப்ப அதற்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இந்தியன் ஃபுட்பால் டெவலப் ஆகணும்னா அந்த ஃபுட்பாலுக்கு நாமளுமே சப்போர்ட் பண்ணி ஆகணும். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா Under 19 SAFF சாம்பியன்ஷிப்ல இந்தியா வந்து பங்களாதேஷை பீட் பண்ணி சாம்பியன்ஷிப் அடிச்சிருப்பாங்க. பட் ஒருத்தவங்க கூட நாம அதுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லல. நான் கண்டிப்பா அதுக்கு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சேனல்ல, இல்ல நான் ஒர்க் பண்ற இடத்துல வீடியோ போட்டிருந்தேன். பட் நிறைய பேர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. பிகாஸ் எல்லாருமே IPL பிசில இருந்திருப்பீங்க. பட் அவங்களும் ஒரு சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. இதே கிரிக்கெட்டா இருந்துச்சு அப்படின்னா தூக்கி வச்சு கொண்டாடி இருந்திருப்போம். பட் அது ஃபுட்பால் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசா கண்டுக்கவே இல்லை. அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்துட்டோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் டீம்ல வந்து இந்தியன் பாஸ்போர்ட், அதாவது இந்தியாவில் இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும் தான் ஆட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல் இருக்கு. 2008 போடப்பட்ட இந்த ரூல் படி இந்தியன் ஆரிஜனோ இல்ல வெளிநாடு வாழ் இந்தியர்களோ இந்த இந்தியன் டீம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அவர் எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் எந்த கிளப்புக்கு ஆடினாலும் ரூல்ஸ் படி இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கணும், நீ இந்தியக்காரனா இருக்கணும், அப்பதான் இந்தியன் ஃபுட்பால் டீம்ல ஆட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதே தான் இப்போதைக்கு மாத்தி அமைக்க சொல்லி கல்யாண் சௌபே உட்பட AIFF இருக்கிற எல்லாருமே ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு. எஸ், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி தான் இதை வந்து தீர்த்து வைக்கணும். இப்போ என்னென்ன விஷயங்கள் கேட்கப்பட்டு இருக்கு AIFF சார்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, OCI அதாவது
ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்தியர்கள், அண்ட் அது மட்டும் இல்லாம PIO பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த வீரர்கள். சோ இந்த மாதிரியான ஃபுட்பால் பிளேயர்ஸும் இந்தியன் நேஷனல் டீம்ல வந்து ஆடினா நல்லா இருக்கும், இந்தியன் ஃபுட்பால் டீம்ல அவங்களும் இருந்தா நல்லா இருக்கும். சோ அதற்காக இந்த ஒரு ரூலை வந்து எங்களுக்காக எடுத்துடுங்க, இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட வந்து இப்போதைக்கு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அவங்களும் ஆல்மோஸ்ட் இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. எஸ், கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. பட் இன்னும் அஃபிஷியல் நியூஸ் வரல. கன்ஃபார்ம் நியூஸ் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சோ இதுக்கப்புறமா இந்தியன் ஃபுட்பால் டீம்ல ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்களும் ஆட முடியும், இந்தியன் ஆரிஜின்ஸை கொண்டவங்களும் ஆட முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றாரு, ரச்சின் ரவீந்திரா இந்தியன் ஆரிஜின் கொண்ட ஒரு கிரிக்கெட் பிளேயர். சோ இந்த ரூல்ஸ் படி அவர் வந்து இந்தியன் டீமுக்கு ஆட முடியும். இது ஃபுட்பால்ல நடக்கும் அப்படிங்கறத இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். நடந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் தென் இப்போ நான் தமிழ் தலைவாசி விஷயத்துக்குள்ள வரேன். தமிழ் தலைவாஸ் டீம் எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் எனக்கு DM வந்து நிரம்பி வழியும். ஏன்னா எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணி இது என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இன்ஃபேக்ட் நேற்று வந்து பாத்தீங்கன்னா, நேற்று இல்ல சாரி, அதுக்கு முன்னாடி நாள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது நமக்கு 5 பேர் வேணும், அந்த 5 பேர் யாருங்கிற உங்களோட சாய்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு நானுமே ஒரு கமெண்ட் சும்மா போட்டிருந்தேன், என்னோட சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். 2 கவர் 2 கார்னர் ஒரு ரைடர் கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் லைக் பண்ணி அந்த கமெண்ட்டுக்குள்ளேயுமே நிறைய கமெண்ட் பண்ணி இதை பத்தி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸ் அதை போட்டதுக்கான ரீசன் அவங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கலாம், ஃபேன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவங்க என்ன பிளேயர்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆக்சுவலி அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் ரீசன் கிடையாது, உங்க எல்லாரையும் எங்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு தமிழ் தலைவாஸ் பண்ண ஒரு சின்ன யுக்தி தான் அது. எஸ், தமிழ் தலைவாஸ் ஆக்ஷன் வரப்போகுது அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த போஸ்ட்லாம் போடப்பட்டு இருக்கு. அண்ட் இப்போ ரிலீஸ் ஆன அந்த ஜெர்சி நம்பர் 7 போட்டு 7 days to go அப்படிங்கிற போஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு அவ்வளவு ஷேர் ப்ரோ, இந்த பிளேயர் யாரு, இந்த ஹிண்ட் யாருக்கு ப்ரோ, யார ப்ரோ தமிழ் தலைவாஸ் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் போஸ்ட் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்லவா, அது தோனியை ரெஃபரன்ஸா வச்சு இல்ல சேரானாவை ரெஃபரன்ஸா வச்சு ஏஐல கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஜெர்சி நம்பர் 7 போஸ்டரை தவிர வேற எதுவுமே கிடையாது. அது கிளீனா தெரியும், அது சேரானா மாதிரி தான் இருக்கும் பின்னாடி இருந்து பார்க்கும்போது. அண்ட் தலஃபாரிய ரீசன் மாதிரி அந்த அது கீழே அவங்களே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இது இல்லாம இந்த ஜெர்சி நம்பர் 7 யாருப்பா, இந்த சம்பவக்காரன் யாருப்பா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கமெண்ட் வேற வந்துட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் 7 days to go, இந்த 10 days to go அண்ட் இந்த மாதிரியான நீங்க கமெண்ட் பண்ணுங்க மாதிரியான போஸ்ட், இது எல்லாமே எதற்காக போடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஆக்டிவா இருக்காங்க. அண்ட் அந்த பேஜை எங்கேஜிங்கா வச்சுக்க தான் இந்த மாதிரியான போஸ்ட் போடப்படுது. எங்கேஜிங்கா இருக்க நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, தமிழ் தலைவாஸ்க்கு ஃபேம் கிடைச்சிட்டே இருக்கும். பேசிக்கா இதுதான். எஸ், அதுல கண்டிப்பா ஒரு சில ஹிண்ட் கொடுக்க தான் செய்யறாங்க, அது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் பேசிக்கா இது எங்கேஜிங்காக போடப்படக்கூடிய போஸ்ட் மட்டுமே தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதுல பெருசா அவங்க ஹிண்ட் கொடுத்து இது ஆக்ஷன்ல போய் இதே நம்பர் கொண்ட பிளேயர் எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. இது ஜஸ்ட் உங்களை ஜாலியா வச்சுக்கிறதுக்காக தான். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படி விளையாடுங்க, அவ்வளவுதான். அதுல இருந்து யார் வருவாங்க யார் வரமாட்டாங்கிற டென்ஷனை ஏத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பேசிக்கா இந்த வீடியோ ஃபுட்பால் நியூஸ் சொல்றதுக்காக தான். பட் தமிழ் தலைவாசா நான் ஆட் ஆன் பண்ணிங்கன்னா அவ்வளவுதான். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் குறைக்காத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.